அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா நண்பர்களே? கரூர் மாவட்டத்தில் நடந்த தாவேகா மாநாட்டில் 41 உயிர்கள் அநியாயமாக நாம் இழந்திருக்கிறோம். முதலில் அவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பாத்தீங்கன்னா 10 சிறுவர்கள், ஒரு நிறமாத கர்ப்பிணி பெண்ணும் இருந்திருக்காங்க. மிகவும் வருத்தமாக இருக்கிறது. என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது நண்பர்களே, தாவேகா கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் இன்னும் சினிமா ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். இன்னும் தொண்டர்களாக மாறவில்லை. அவருடைய தலைவரும் தொண்டர்களும் இன்னும் அந்த சினிமாவின் மனநிலையில் இருந்து மீண்டு வரல நினைக்கிறேன். சினிமா வேற, அரசியல் வேற. அரசியலுக்கு கட்சியில் களப்பணி செஞ்ச அனுபவம் வேணும். அப்போதான் தெரியும் மக்களோட மனநிலை. இவர் ஏறினா பிளைட், இறங்கினா சிஎம் ஆயிடும்னு பார்க்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஏன் அவர் ஹீரோ தானே, எல்லாரையும் போய் காப்பாற்ற வேண்டியதானே, படத்தில் பண்ற மாதிரி. இன்னும் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், ஒரு பொண்ணு விஜய் விஜய் தளபதி ஐயோ ஐயோன்னு கத்துது. அசிங்கமா இல்லையாமா இதெல்லாம் உங்களுக்கு? இன்னொரு பெண் பாத்தீங்கன்னா, என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லுது. இவங்களோட என்ன மனநலம்னு தெரியல நண்பர்களே. இன்னொரு சின்ன பையன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த அனில் குஞ்சு சொல்றான், போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்றான். எவ்வளவு கொட்டவான்னு உங்களுக்கே தெரியும் சிஎம் சார். அப்படி தெரிஞ்ச இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? இவ்வளவு உயிர் போறீங்கன்னா போலீஸான என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசியில வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும். போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். நீ விஜய் நான் வீட்டுக்குள்ள மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு, எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசு முடிஞ்சா பண்ணி பாரு, பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க உள்ள இறங்கி பாருங்க, விஜய் நான் வீட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தொட்டு பாருங்க, போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். பஸ் எரியும். நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என்னடா தம்பி, சைக்கிள் டயராது பிளாஸ்ட் பண்றதுக்கு? என்னடா பேச்சு இதெல்லாம்? தற்குறிகளா? அதான் சொல்லுவாங்க நண்பர்களே, தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே என்று. முதலில் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். அனில் குஞ்சுங்கள் பாய்ஸ், முதலில் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். இவர்கள் இன்னும் சர்க்கார், பீஸ்ட், துப்பாக்கி, பிகில் அந்த ஸ்கிரீனுக்குள்ளதான்